நம்ம ஐயா எடப்பாடி ஐயா வந்தாரு. ஐயா எம்ஜிஆர் ஐயா சொன்னாங்களா, ஜெயலலிதா அம்மா சொன்னாங்களா, நீ யாட்டுக்கு அள்ளி விடுற? அதிமுக என்னமோ அதெல்லாம் பாதாளத்தில் கிடக்கு, கூட்டணியில் கிடந்து தொண்டர்கள் எல்லாம் மனசு குமுறி போய் குறைஞ்சு போய் கிடக்காங்கன்னு. யோ, என் தலைமையில் சீரும் சிறப்புமாக அஞ்சா நெஞ்சம் கொண்ட படையாக ராணுவ கட்டுப்பாடோடு அதிமுக இருக்கியா, ஏயா இப்படி கூடி கும்மி அடிக்கிற அப்படின்னு அவரும் கொஞ்சம் லைட்டா ஜர்க்கு விடுறார். யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும். அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு, மக்களுக்கு செய்த சேவை, நாட்டிற்கு போட்ட திட்டங்கள், அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள், அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அதிமுக கட்சி. சில பேர் பேசுகிறார்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்?